ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடசாமி அவர்கள் எழுதிய என் சிவப்பு பால் பயன்பேன் அப்படின்ற ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து அதே முந்தின டாப்பிக்கோட தொடர்ச்சி தான். என்னன்னா வந்து பசங்க ஏன் வந்து வகுப்பறையில் வந்து தூங்குறாங்க அப்படின்னு. இந்த புத்தகம் முழுக்கவே வந்து ஆசிரியர்கள், மாணவர்கள், அவங்களோட உளவியல் பிரச்சனைகள், அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட கலந்துரையாடல் அந்த ஸ்கூலில் நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் மாடசாமி அவர்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் மிகுந்த ஒரு புத்தகமாக தான் இந்த ஒரு புத்தகம் இருக்குது. ஸோ இது என்ன டாபிக் ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து ஏன் வந்து மாணவர்கள் வந்து ஸ்கூலில் தூங்குறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஆசிரியர்கள் எல்லாமே சேர்ந்து உட்காந்து ஒரு டிஸ்கஷனுக்கு வராங்க. அப்போ சில பேர் சொல்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு கொழுப்பு அப்படின்றாங்க. இன்னொருத்தருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வகுப்புற எப்போவுமே வந்து இருட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து தூங்க தான் செய்வாங்க அப்படின்றாங்க. இன்னொரு ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று அவனுக்கு அந்த பாடத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா வந்து நைட் ஷோ வந்து அவங்க வீட்டு குடும்பத்தோடு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம், இல்லைனா நம்ம ஏன் கவனிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு அவனுக்கு இருக்கலாம், இல்லைனா வந்து இதெல்லாம் ஒரு கிளாஸா அப்படின்ற ஒன்று இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த டீச்சரை வந்து பிடிக்காம கூட இருக்கலாம், இல்லைனா நம்மளே வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கிளாஸ்க்குள்ளே போயிருந்தா எப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது பசங்க வந்து வகுப்பறையில் வந்து தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து டிஸ்கஷனாக போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இல்லை நம்மளே வந்து வகுப்பு முழுக்க வந்து ஆக்கிரமிச்சிடறோம், ஆசிரியர்களான நம்மளே வந்து வகுப்பு முழுக்க ஆக்கிரமிச்சிடறோம், அதனால தான் பசங்க தூங்குறாங்க அப்படின்னு வந்து சில ஆசிரியர்களுக்கு வந்து கோவம் வந்துடுது. அது எப்படி நீங்கள் ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம், அது வந்து ஒரு அதிகாரம், ஆசிரியர் தானே வகுப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்குபை பண்ண முடியும், வேறு யார் ஆக்குபை பண்ணுவோம் அப்படின்றதுக்கு அதுக்கு அந்த இன்னொரு ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க நான் அப்படி சொல்ல, நம்மளே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 2-3 டீச்சர் சேர்ந்து வந்து குரூப்பாக பேசலாம், இல்லைனா வந்து பசங்களாம் சேர்ந்து வந்து பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வந்து இதில் சொல்லிட்டுருந்தாங்க. நான் அந்த முந்தின சாப்டர்ல வந்து சொல்லியிருப்பேன், அதாவது கொலாபரேட்டிவ் லேர்னிங். ஸோ எல்லாமே சேர்ந்து உட்காந்து அவங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது, அந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங் அது பண்ணலாம், இல்லைனா வந்து டீம் டீச்சிங், குரூப்பாக 3-4 டீச்சர் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணலாம், அப்போ அவங்க வந்து தூங்க மாட்டாங்க. அப்புறம் நிறைய உதாரணங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். அதுமாதிரி ரூட்டீன் டீச்சிங், சொன்னதே வந்து திருப்பி திருப்பி சொன்னாலும் அவங்களுக்கு தூக்கம் வந்துடும், புதுசாக ஏதாச்சும் உதாரணம் சொல்லணும், புதுசாக ஏதாச்சும் கதைகள் சொல்லணும் அப்படின்றாங்க. இது இப்படி இந்த டிஸ்கஷன் வந்து போய்கிட்டே இருக்குது. ஏன் தூங்குறாங்க, தூங்க விடாமல் என்ன பண்ணுறதுன்னு. அப்போ தான் வந்து அந்த ஆக்கிரமிப்பு அப்படின்ற ஒரு வேர்டு வந்து சில ஆசிரியர் வந்து கோவப்படுறாங்க. அது எப்படிங்க நீங்கள் ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம், அது வந்து ஒரு ஆசிரியரோட அதிகாரம் அப்படின்னு. இல்லை நம்ம மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம், வேறு யாராச்சும் கூட்டிட்டு வந்து பேச விடலாம், அப்போ வாட்ச்மேனை கூட்டிட்டு வந்து பேச விடலாமா அப்படின்றதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, வாட்ச்மேனுக்கு வந்து 5வது தான் படிச்சிருக்காரு, அவருக்கு என்னங்க தெரியும், அவரை பேச வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தர் ஆசிரியர் சொல்கிறாரு இல்லைங்க அவருக்கு வந்து அவர் வந்து பெருசாக வந்து பாடத்தை பற்றி பேச தேவையில்லை, ஆனால் அவர்கிட்ட வந்து பொருளாதார வகுப்பில் வந்து அவரை நம்ம உள்ளே கொண்டு வரலாம், உள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் முத எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க, எவ்வளோ சேர்த்து வச்சிங்க, எப்படி குடும்பம் நடத்துனீங்க, இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் சொல்ல மாணவர்களுக்குமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம ஒரே விஷயத்தை நடத்திக்கிட்டுறதுக்கு புதுசாக இந்த மாதிரி ஒருத்தவங்களை வெளியால் கொண்டு வந்து ஸ்கூலுக்குள்ளே உள்ளவங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு டாபிக் எடுக்க வச்சா பசங்க வந்து சுவாரஸ்யமாக கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது. வாட்ச்மேனோட பெருசாக யார் வந்து பொருளாதாரத்தை பற்றி சொல்லிட போகிறா, அவர் வந்து 20-25 வருஷமாக இருக்காரு, அந்த மாதிரி அந்த ஸ்கூல் உள்ளே யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ ஆசிரியர் இல்லாதவங்க அவங்கள கூட்டிட்டு வந்து சில எக்ஸ்பீரியன்ஸான விஷயங்களை வந்து சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது இந்த மாதிரி நம்ம பண்ணால் பசங்களுக்கு வந்து தூக்கம் வராதுன்னு. அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டு தான், நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா என்னோட கிளாஸில் வந்து ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவரை வந்து கூட்டிகிட்டு வந்து நான் பேச வச்சேன், அவருக்கு வந்து எல்லாமே தெரியும், அதாவது ஏகப்பட்ட இடங்களுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காரு அவரோட பத்திரிகை ரிலேட்டடாக. ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து பேச வச்சவொடனே வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க, அவர் போன இடங்கள் எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணார், அந்த பத்திரிகையை பற்றி அவர் பேச புதுசாக நிறைய விஷயம் வந்து மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது போர் அடிக்கவே இல்லை. அந்த மாதிரி புதுசாக நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில ஆளுமைகளை கூட்டு வந்து கிளாஸ்குள்ளே பேச வச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணும்போது பசங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரியே இன்னொரு ஆசிரியரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு தான், நானுமே இப்படி தான் வந்து ஒரு அட்டெண்டர் இருந்தாங்க எங்கள் ஸ்கூலில், அந்த அட்டெண்டரை வச்சு எங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்ல சொன்னேன், அவங்க சூப்பராக ஒரு கதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்கிறாங்க. அந்த கதை என்னென்னா வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், அந்த ராஜா வந்து மக்களுக்கு எல்லாம் வந்து நல்ல விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பாராம், அந்த நாட்டமாக பண்ணுறது, தீர்ப்பு வழங்குறது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஒரு டயத்தில் வந்து அவருக்கு உட்காரத்துக்கு வந்து சரியான வந்து ஒரு நாற்காலி அப்படின்றது இல்லவே இல்லையா. அதனால் எல்லாமே சொன்னாங்களாம், மன்னர் நீங்கள் வந்து பெரிய ஆளே, உங்களுக்கு உட்காரத்துக்கு வந்து ஒரு ஆசனம் இல்லைல்ல, அதனால வந்து கரெக்டான ஒரு ஆசனம் வந்து வேணும் அப்படின்னு. சரி ஓகே, யாரெல்லாம் வந்து மரத்தை வச்சு அந்த மர வியாபாரிகள் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு ஏதாச்சும் உட்கார்றதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவருமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டாராம். மன்னர் வந்து உட்கார போறாராம். இதுக்கு வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் ஒரு பேர் சொன்னாங்களாம். ஒருத்தர் சொன்ன பேர் இன்னொருத்தருக்கு பிடிக்கலையா, இன்னொருத்தர் சொன்ன பேர் இன்னொருத்தருக்கு பிடிக்கலையா. இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருந்துச்சா. லாஸ்ட்ல வந்து இதனால வந்து பெரிய பஞ்சாயத்தாகி அதுக்கு மன்னர் சொன்னாராம், நீங்களாம் யாரும் பேர் வைக்க வேணாம், அதாவது அவரோட அரசவையில் உள்ளவங்க, நீங்களாம் யாருமே பேர் வைக்க வேணாம், யார் வந்து இந்த
சேரை செஞ்சாங்களோ அவங்களே பேர் வைக்கட்டும், இந்த ஆசனத்தை வந்து யார் செஞ்சாங்களோ அவங்களே பேர் வைக்கட்டும் அப்படின்னோடனே அப்புறம் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா வந்து ஓகே நான் தானே செஞ்சேன், நானே பேர் வைக்கிறேன், எதுக்கு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, மன்னர் சொன்ன மாதிரி நானே பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து 4 கால் இருக்குது, அதனால் இதோட பேர் வந்து நாற்காலி அப்படின்னு சொல்லி வச்சிட்டாராம். ஸோ இதனால தான் வந்து அந்த சேர் வந்து நாற்காலி அப்படின்றத வந்து நம்ம சொல்ல ஆரம்பித்தோமா அப்படின்ற ஒரு கதையை வந்து மாணவர்கள்ட்ட சொன்ன உடனே அப்போ தான் அந்த மாணவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது, பாடத்தையும் தாண்டி இந்த மாதிரி சில விஷயம் வந்து யாராச்சும் சொன்னால் நாங்கள் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கோம், எங்களுக்கும் தூக்கம் வராது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த பசங்க ஏன் தூங்குறாங்க, அவங்கள தூங்க வைக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்றது வந்து அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ இங்கே வந்து முடியுது. ஸோ ஓவராலாக என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது பாடத்தை மட்டுமே நம்ம நடத்தாமல் பாடத்தையும் தாண்டி நம்ம அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து ஒரு அட்டெண்டர் இருக்கலாம், ஒரு வாட்ச்மேன் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க சம்மந்தமாக ஏதாச்சும் இப்போ நம்ம பாடத்தில் வந்து ஏதாச்சும் சம்மந்தப்பட்டது அவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் இருந்திருந்தா, அவங்களோட வேலையில் ஏதாச்சும் வந்திருந்தா அவங்கள வந்து நம்ம பேச சொல்லும் போது பசங்களுக்கும் புதுசாக இருக்கும், இவங்களுக்கும் புதுசாக இருக்கும், பசங்களும் தூங்க மாட்டாங்க, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம நடக்கலாம், அதுவுமே நம்ம வந்து பண்ணலாம், அதுவுமே வந்து ஒரு நல்ல டீச்சிங் அப்படின்றாங்க. இன்னொன்று இதில் சொல்லியிருக்காங்க நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது எதுவும் ஒரு தப்பு நடக்காமல் இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த எழுத்தாளர் மாடசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுசாக ஒரு பாதையில் பயணிக்கும் போது கண்டிப்பாக வந்து அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அதை நம்ம திருத்திக்கலாம். அதாவது புதுசாக ஒரு பாதையில் நடக்குது, அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக வந்து பழைய பாதையிலே நடக்கணும் அப்படின்றது எந்த அவசியமே இல்லை. புதுசாக ஒரு பாதை இருக்குன்னா கண்டிப்பாக அதில் வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதை நம்ம திருத்திக்கணும். அதுக்குன்னு வந்து புது பாதையில் நடக்கவே கூடாது அப்படின்றதுலாம் இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி புது பாதைகளை நம்ம என்னென்ன ஏற்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களை வந்து ஏன் தூங்குறாங்க, ஏன் தூங்க வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது ஸ்கூலுக்குள்ளே சில பேரை வந்து கூட்டிகிட்டு வந்து பேச வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா என்கேஜ்மெண்ட் பசங்களை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணலாம். அப்புறம் குரூப்பாக 3-4 டீச்சர் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணாலும் அவங்க வந்து தூங்க மாட்டாங்க. இல்லைனா பசங்களாம் சேர்ந்து குரூப்பாக ஏதாச்சும் ஒன்று பேச வச்சாலும் வந்து அவங்க வந்து தூங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி இந்த ஒரு டாபிக் வந்து ஆரம்பித்து முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நான் பார்க்க வந்த ஒரு 3வது சாப்டர். இந்த புத்தகத்தை பற்றி இதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் அதையுமே படித்து பாருங்கள். சு மாடசாமி அவர்கள், இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் சு மாடசாமி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கல்லூரி சார்ந்து அந்த கல்லூரி காலகட்டங்களில் வந்து அவர் ஜாயின் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு, அங்கே ஆசிரியர்கள் வந்து எப்படி இருந்தாங்க, அங்கே டிஸ்கஷன்லாம் என்ன நடந்துச்சு, பசங்களோட பிரச்சனைகள் என்னென்ன இருந்துச்சு, அது எப்படி திருத்துவாங்க, பேப்பர் திருத்துறப்ப என்னென்ன முரண்பாடுகள் இருக்கும், ஆசிரியர்களோட சிந்தனை எப்படி இருக்கும், இவர் எப்படி வந்து திருத்தினாங்க, முன்னாடி எப்படி வந்து அந்த ரெட் பால் பாயிண்ட் பேனா இந்த புத்தகத்தோட தலைப்பில் அதை வந்து அந்த அதிகாரத்தை எப்படி யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி மாற்றி யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுலாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 வீடியோலேயே பார்த்துருப்போம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அதையுமே பாருங்கள். இந்த புத்தகத்தையுமே வாங்கி படிங்க. ஒரு 100 ரூபா தான் இந்த புத்தகம், பட் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எந்த வெப்சைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் தாராளமாக இந்த புத்தகத்தை வந்து வாங்கி படிங்க. நன்றி. ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த ஆசிரியர் பற்றி வந்து ஒரு வாட்டி படித்து மட்டும் காமிச்சிடுறேன். தமிழகத்தின் முன்னணி கல்வி சிந்தனையாளர்களில் ஒருவர் பேராசிரியர் சா மாடசாமி. பல்லாண்டு காலம் கல்லூரி பேராசிரியராகவும் அறிவொளி இயக்கத்தின் உந்து சக்திகளில் ஒருவராகவும் பள்ளி கல்வி முறைப்பாடுகள் குறித்த நிபுணராகவும் பழுத்த அனுபவம் பெற்ற பேராசிரியர் மாடசாமி அவர்கள் கல்வி உளவியல் குறித்து தனது பிரத்யேகமான மெல்லிய நகைச்சுவையோடும் ஆழத்தை எளிதில் வெளிக்காட்டாத எளிய சொல்லாளரோடும் விளக்குகிறார் சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த முன்னுரையிலே சொல்லியிருக்காங்க. நான் இந்த ஆசிரியரோட இமெயில் ஐடி வந்து எனக்கு கிடச்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு பண்ண 2 வீடியோ எடுத்து அவருக்கு லிங்க் அமிச்சு, சார் இந்த மாதிரி உங்கள் புத்தகத்தை பற்றி பேசியிருந்தேன், உங்கள் புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் ஆசிரியராக இல்லாட்டி கூட எனக்கு நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லி அவருக்கு அமிச்சிருந்தேன். அவருமே வந்து அவ்வளோ அழகாக வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. எனக்குமே உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கேன்னு எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, பார்த்து ரிப்ளை பண்ணுறாங்கன்னு நான் அதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். அப்போ தான் தெரியுது ஒருத்தவங்க பண்ண வேலையை நம்ம ரெகக்னைசேஷன் பண்ணி யாரோ ஒருத்தவங்க கற்றுக்குறாங்கன்னு நினைக்கும் போது எழுதுனவங்களுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் அது அவங்களுக்கு வெற்றி நினைக்கிறேன். அதுக்காக தான் அவங்களுமே எழுதுறாங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நிறைந்த புத்தகம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. நன்றி.